வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போறது, கலர் பூஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம். Photoshop 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ள ஒரு பிக்சர் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிக்சருக்கு கலர் நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா, கலர் பேலன்ஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கலர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாம கலரோட ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக சூப்பரான ஒரு கலர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக்சரை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பிரைட்னஸ் நம்ம வந்து பண்ணிக்கணும். பிரைட் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கலர் பூஸ்ட் ஆகும். திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த பிரைட்னஸை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் பூஸ்டிங் பற்றி பார்க்கலாம். கர்வ்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இதில் 2 நபரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கார். இவருக்கு ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு அப்ளை பண்ணணும். ஒரு செலெக்ஷன் நம்ம வந்து கொண்டு வரணும். இதில் மட்டும் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குயிக் மாஸ்க் எடுத்துக்கலாம். கியூவை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ப்ரஷ்ஷை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மங்கலாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த செலெக்ஷன் வந்து வச்சுக்கலாம். திரும்ப கியூவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வந்துடும். இப்போ கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவரோட பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், லெவல்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹைலைட்டை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஷேடோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், இதில் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், கலரை வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம். கலரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஷூட் பண்ணுற பிக்சர், நம்ம மானிட்டரில் பார்க்குறது, நீங்கள் மொபைலில் பார்க்குறது, அப்புறம் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதிலலாம் பார்க்குறது எல்லாமே என்ன ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஜிபி கலர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்ஜிபிக்கு அடுத்து அடோப் ஆர்ஜிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அடோப் ஆர்ஜிபிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இருக்குது. சரி, இந்த எஸ்ஆர்ஜிபினா என்ன, அடோபி ஆர்ஜிபினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஜிபி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வரைஞ்சிருக்கேன். சின்ன ஷேப் வரைஞ்சிருக்கேன். இதோட கலர் வந்து ஒரு ரெட் கலர்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது நமக்கு எஸ்ஆர்ஜிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடோப் ஆர்ஜிபி அப்படிங்கிறது என்ன பண்ணும், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடோபி ஆர்ஜிபிங்கிறது ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாமா. அடோபி ஆர்ஜிபிங்கிறது எஸ்ஆர்ஜிபியோட கலர் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து கலர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாமா, ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி, இந்த ப்ளூ கலர் வந்து அடோபி ஆர்ஜிபி, இது வந்து எஸ்ஆர்ஜிபி. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இந்த எஸ்ஆர்ஜிபியோட இதில் கலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடோபி ஆர்ஜிபி, இந்த எஸ்ஆர்ஜிபி இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலில் கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கலர்ஸ் வந்து அதிகமாக அதில் இருக்கும். நம்ம அந்த ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணதும் நம்மளுக்கு கலர்ஸ் வந்து இதில் இருக்க கலர் அப்படியே பூஸ்ட் ஆகும். அந்த பூஸ்டிங் கலர் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை கொண்டு வரதுக்கு இமேஜில் மோடில் பார்த்தீங்கன்னா அசைன் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இது உள்ளே வந்தோன்னா நாம் என்ன மோடில் இந்த ப்ரொஃபைல் இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஒர்க்கிங் என்ன இருக்குது அப்படின்னா எஸ்ஆர்ஜிபிங்க தான் இருக்குது. கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் நிறைய ப்ரொஃபைல் இருக்கும். நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த அடோபி ஆர்ஜிபி அப்படிங்கிற ப்ரொஃபைலை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் பாருங்கள், ஒரு கலர் பூஸ்டிங் தெரியுதா உங்களுக்கு பிக்சரில், கலர் பூஸ்டிங் தெரியுதுங்களா. இதே நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபியை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது அதிக கலர்ஸ் போகும். அது பார்த்திங்கன்னா அதிக கலர்ஸ் போகும். அதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அடோபி ஆர்ஜிபியை வச்சுக்கலாம். இந்த அடோபி ஆர்ஜிபியை வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஜேபேக்காக நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து அடோபி ஆர்ஜிபியில் இருக்குது. நான் ஜேபிஇஜியை சேவ் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ வியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதான் நான் சேவ் பண்ணுறது.
இதில் வியூ பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக காட்டுது, நல்லா இருக்குது கலர்ஸு. ஆனால் இதை நான் ஒரு வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நான் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட கலர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணும்போது கூட பாருங்கள், அதோட கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறும். இங்கே பாருங்கள், மாறிடுச்சிங்களா? இது எதுக்காக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாணிக்கு நாம் பார்க்கக்கூடிய மானிட்டர், நாம் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே எஸ்ஆர்ஜிபி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடோபி ஆர்ஜிபி வந்து சப்போர்ட் பண்ணாது. சரி, இப்போ சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடோபி ஆர்ஜிபியில் இருந்து அதை கன்வெர்ட் டு எஸ்ஆர்ஜிபியாக மாற்றிட்டோன்னா நமக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இமேஜ் போயிட்டு மோடிலே வந்தோன்னா இதில் கன்வெர்ட் டு ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த எஸ்ஆர்ஜிபியாவே நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து அந்த எஸ்ஆர்ஜிபி, அதை நம்ம வச்சுக்கலாம். கீழே இந்த ஃப்ளாட்டன் இமேஜை மட்டும் டிக்கை எடுத்து விட்டுறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஆர்ஜிபியாக மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம இது சோஷியல் மீடியா எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர்ஸும் மாறாமல் பர்ஃபெக்டாக அப்படியே வந்து கிடைக்கும். இது பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங். இந்த கலர் பூஸ்டிங் ஒவ்வொரு முறையும் நம்ம இங்கே போய் பண்ணுறது சிரமமாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வழி வச்சுருக்கேன். 2 ஆக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிக்சரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாமா? 2 ஆக்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஆக்ஷன் நம்ம ப்ளே பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கலர் பூஸ்ட் ஆகும். இப்போ பார்த்துக்குங்க, இந்த கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு டூப்ளிகேட் இங்கே போட்டுக்கலாம். இந்த பிக்சரை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்டு இங்கே தள்ளி வச்சுட்டு, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடோபி ஆர்ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கலர் வந்து பூஸ்ட் ஆயிரும். அடோபி ஆர்ஜிபிக்கு மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா கன்வெர்ட் டு எஸ்ஆர்ஜிபின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கன்வெர்ட் பண்ணிடும். நமக்கு ஒரு 2 கிளிக்கில் கலர் பூஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ இந்த பிக்சரில் இருக்க ஃபேஸில் இருக்க கலரும், இந்த பிக்சரில் இருக்க ஃபேஸில் இருக்க கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், 2 ஃபேஸுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இவ்வளோதான். இந்த ஆக்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பெட்டராக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து ரெட் கலர் தான் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு ஒரு வேளை ரெட் பிடிக்கல அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணி ஆக்ஷனெல்லாம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா க்ரீன் போயிட்டு லைட்டாக க்ரீன் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ போயிட்டு லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லோ ஏற்றுனா லைட்டாக அந்த மாதிரி எல்லோ ஏற்றிக்கலாம். ஸோ இப்படி ஏற்றும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கலர் டோனிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிக்சருக்கு பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் ஷீட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆல்பம் ஷீட்டுக்கு இந்த ஆக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் ஷீட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடோபி ஆர்ஜிபியாக மாறிடும். திரும்ப நீங்கள் கன்வெர்ட் டு எஸ்ஆர்ஜிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது எஸ்ஆர்ஜிபிக்கு மாறிடும். கலர் எல்லா கலரும் என்ன ஆகும், ஈவனாக உங்களுக்கு பூஸ்ட் ஆயிரும். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பெட்டராகவே இருக்கும்.